செல்வ ரகசியம் 369 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி சனிப்பெயர்ச்சியோட பலன்கள் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க. முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஆடம்பரமான ரிஷப ராசியினரே தான் தற்போது கோச்சாரத்தில் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்க போகிறாரு. கடக ராசிக்கு 7, 8ஆம் அதிபதியான சனி பகவான் தற்போது கோச்சாரத்தில் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. மேன்மை மிகு மேஷ ராசியினரே தற்போது கோச்சாரத்தில் ராசிக்கு 12ஆம் இடமான மீன ராசியில் தான் சனி பகவான் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு 7.5 சனியாக பலன் தருவார்கள். தனது 3ஆம் பார்வையால் 2ஆம் இடமான தனக்கு வாக்கு குடும்பஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் 6க்கும் இடமான ருண ரோக சத்துருஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால் 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தையும் உங்களுக்கு பார்ப்பாருங்க. 7.5 சனியின் ஆரம்பம். தற்போது மீனம் ராசியில் பயணிக்கும் சனி பகவான் மீனம், மேஷம், ரிஷப ராசியை கடக்கும் வரை உங்களுக்கு 7.5 சனியின் தாக்கம் ஏற்படும். பள்ளி பருவத்தில் உள்ள குழந்தைகளுக்கு உடல் நலக்குறைவு, மிகுந்த வைத்திய செலவு, படிப்பில் ஆர்வமின்மை இருக்கும். மத்திம வயதினருக்கு திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு, தொழில் முன்னேற்றம், வீடு வாகன யோகம் போன்ற சுப நிகழ்வுகள் நடைபெறும். வயோதிகராக இருந்தால் தோற்றப்பொழிவு குறைந்து உடல் பலவீனம், கை கால் வலி இருக்கும். சோர்வும் தளர்ச்சியும் மிகுதியாக இருக்கும். தற்போது 3வது சுற்று 7.5 சனியின் பிடியில் இருக்கும் வயோதிகர்களுக்கு பொருளாதார நெருக்கடி இருக்கும். ஆரோக்கிய குறைபாடுகள் மனதை பலவீனப்படுத்தும். எனினும் ஆயுள் சிறப்பாக இருக்கும் என்பதால் எந்த பயமும் வேண்டாம். அடுத்ததா விரய சனியின் பொதுவான பலன்கள். மேச ராசிக்கு தொழில் ஸ்தான அதிபதி மற்றும் லாபஸ்தான அதிபதியான சனி பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. 12ஆம் இடம் என்பது விரயம், பிரிவினை, அயன சயனம், முதலீடு செய்தல், கால்கள் போன்ற காரகத்துவங்களை குறிக்கும். பலருக்கு முதலீடு காணாமல் போய்விடும். அதிக முதலீட்டில் தொழில் செய்பவர்கள் மிக கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. புதிய தொழில் ஒப்பந்தம் செய்பவர்கள் நம்பிக்கையான வாடிக்கையாளர்களை பயன்படுத்தினால் முதலீட்டை காப்பாற்றலாம். இந்த சனி பெயர்ச்சியில் பெரும்பான்மையான அனுபவிக்க போகும் பிரச்சனை விரயம். கடுமையான விரயமாக இருக்கும். வருமானத்திற்கு மீறிய செலவு ஏற்படும். அத்தியாவசிய தேவைக்கு கடன் பெற்று ஆக வேண்டிய சூழல் உருவாகலாம். நாளைய வருமானத்திற்குரிய செலவு இன்றே முடிவு செய்யப்படும். எனவே விரயத்தை நீங்கள் சுபமாக மாற்ற ஒருவரின் அவசிய தேவையான வீடு வாகன யோகத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். ஏற்கனவே சொந்த வீட்டில் இருப்பவர்கள் வீட்டிற்கு பராமரிப்பு வேலை செய்து புதிதாக மாற்றலாம். சற்று வசதி அதிகமாக இருப்பவர்கள் குடியிருப்பு வீடுகள் கட்டி வாடகைக்கு விடலாம். 2 சக்கர வாகனம் வைத்து இருப்பவர்கள் 4 சக்கர வாகனம் வாங்கலாம். சிலர் பிழைப்பிற்காக வெளியூர், வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு செல்ல நேரும். பலருக்கு இந்த வாய்ப்பு திருப்பு முனையாகவும் இருக்கும். மனதில் தேவையற்ற எண்ணங்களை அசை போட்டு தூக்கமே இல்லாமல் இருக்க செய்யும். சிலர் துக்கம் தாழாமல் மன நிம்மதி தரும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று முக்திக்கு முயல்வார்கள். தந்தையின் உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான வைத்திய செலவு கட்டுக்கடங்காமல் இருக்கும். மேலும் 7.5 சனியின் காலத்தில் தான் ஆணிற்கு குடும்பம் என்றால் என்ன, மனைவிக்கு, குழந்தைகளுக்கு ஒரு மனிதன் நிறைவேற்ற கடமைகள் என்ன, உழைப்பின் அவசியம், உழைப்பால் உயரும் நெறிமுறை போன்ற பல்வேறு வாழ்க்கை தத்துவத்தை சனி புரிய வைப்பார். பெண்களுக்கு கணவர், புகுந்த வீட்டாருடன் எப்படி அனுசரித்து வாழ்வது, கணவனின் பொருளாதாரத்தில் எப்படி குடும்பம் நடத்த வேண்டும், குழந்தைகளை எப்படி பராமரிக்க வேண்டும் போன்ற பல்வேறு இல்வாழ்க்கை உண்மையையும் புரிய வைப்பார். ஆக மொத்தத்தில் விரயஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் குடும்பம், வாழ்க்கை தத்துவம், பாவம், புண்ணியம் ஆகியவற்றின் நன்மை தீமைகளை உணர வைப்பார். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஊர் விட்டு ஊர் மாற நேரும். ஒரு சிலர் நாடு விட்டு நாடும் மாறலாம். விரும்பிய பதவி உயர்வு தேடி வந்தாலும் பணிச்சுமை உங்களை வாட்டும். அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு, புதிய சலுகைகள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3ஆம் பார்வை பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். லாபஸ்தானத்தில் நிற்கக்கூடிய சனியின் 3ஆம் பார்வை ராசிக்கு ஞாபக மறதி இருக்கும். அதனால் வேலையில் பிரச்சனை ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. மந்தத்தன்மையோடு எதிர்மறை சிந்தனை ஏற்படும். வெளிநாட்டு வணிக வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைய சகோதர வழியில் பொருள் உதவி சேரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு தான். மிதுன ராசி நேயர்களுக்கு என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வருட கிரகங்களில் மிக முக்கிய கிரகமான சனி பகவான் தற்போது கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க.
தனது 3ஆம் பார்வையால் 12ஆம் இடமான அயன சயன விரய ஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால் 7ஆம் இடமான களத்திர ஸ்தானத்தையும் பார்வையிட்டுக்கிட்டு இருக்காரு. மிதுன ராசிக்கு அஷ்டமாதிபதி மற்றும் பாக்கியாதிபதியான சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால சில நல்ல பலன்களை ஏற்படுத்தி தந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக குரு வீட்டில் சனியோ சனி வீட்டில் குருவோ இருப்பது சிறப்பான அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் உங்கள் வயதிற்கும் தகுதிக்கும் திறமைக்கும் பூர்வ புண்ணிய பலத்திற்கும் ஏற்ப பலன் பெறும் காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாங்க. தொழில் ஸ்தானத்தில் சனியோட பொதுவான பலன்கள் என்ன? இப்போது 9ஆம் இடத்துல சனி பகவான் நின்ற போது ஆரம்பித்த தொழில் பெரும் விருட்சமாகி கனி கொடுக்கும் காலம் வந்து விட்டதுங்க. தொழிலை இழுத்து மூடிவிட்டு வேறு வேலைக்கு சென்று விடலாமா அப்படின்னு நம்பிக்கை இழந்து இருந்தவங்க வாழ்வில் செட்டில் ஆகிவிடும் நேரம் வந்துருச்சு. ஒரு மனிதனை சமுதாயத்தில் தலை சிறந்த மனிதனாக உயர்த்தி காட்டுவது தொழில் தாங்க. தொழில் சிறப்பாக இருந்தால் எல்லாமே தேடி வரும். தொழிலில் பெரிய சாதனையை பெற்று தரும் வாய்ப்புகள் தேடி வரும். வாழ்க்கையே போராட்டமாக இருந்தவர்களுக்கு சீரான தொழில் வளர்ச்சியால் மன நிம்மதியான வாழ்க்கை அமையும். அன்றாடம் கூலி வேலை செய்து சம்பாதித்தவர்கள் சொந்த தொழில் செய்து பெரும் வருமானம் ஈட்டும் நேரம் வந்துவிட்டதுங்க. வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். வருமான வரி கட்டக்கூடிய அளவிற்கு தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். தனவரவு சிறக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய தேவைகளை பட்டியலிட்டு ஒவ்வொன்றாக நிறைவேற்றுவீர்கள். இதுவரை முடங்கி கிடந்து தடைப்பட்ட அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு சிறு முயற்சியில் வெற்றி வாய்ப்பை தேடித்தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய சொத்துக்கள் சேர வாய்ப்பு உள்ளது. புதிய சொத்துக்கள் வாங்கும் முன்பு முக்கிய பத்திரங்களை படித்து பார்ப்பது அவசியம். வாடகைக்கு போகாமல் இருந்த அசையா சொத்துகளும் புதிய வாடகைதாரர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திடீர் பதவி புகழ் கௌரவம் கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மேன்மையான காலம். அதிகார பதவிகள் தேடி வரும். அரசியலில் கருத்து ஒற்றுமை ஏற்படும். கட்சி மேலிடம் உங்களுக்கு முக்கியத்துவமும் பதவியும் கொடுக்கும். புனித நீராடல் புனித ஸ்தல யாத்திரை சென்று வாய்ப்பு கிடைக்கும். இஷ்ட குல உபாசனை தெய்வ வழிபாடு பலிதமாகும். பூர்வீக சொத்துக்களை பிரிப்பதில் ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தால் இப்பொழுது சரியாகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனியுடைய 7ஆம் பார்வை பலன்கள். தொழில் ஸ்தான சனியின் 4ஆம் பார்வை சுகஸ்தானத்திற்கு இருப்பதால் தொழில் நிமித்தமான பயணம் அலைச்சல் மிகுதியாகும். தடைப்பட்ட வீடு வாகனம் யோகம் தற்போது கிடைக்கப்படும் அப்படின்னு இருக்கு. பல வங்கி ஏறியும் வீடு கட்ட கடனுதவி கிடைக்காததால் வீடு கட்டும் முயற்சியை ஒத்தி வைத்த உங்களுக்கு இப்போது வீட்டு கடன் இப்பொழுதே வீட்டு கதவை தட்டும் சொல்கிறாங்க. வீட்டு கடன் கிடைத்ததும் வீடு கட்டும் பணி துரிதப்படுத்தப்படும். ஜனன கால ஜாதகத்தில் சாதகமான தசாபுக்தி நடந்து கொண்டு இருந்தக்கிறாத உங்களோட எண்ணங்கள் திட்டங்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம திருமணம் பற்றி பார்க்கலாம். 7ஆம் இடத்திற்கு சனி பார்வையால் தடைப்பட்ட காதல் திருமண முயற்சிகள் கைகூடும். பலர் காதல் வயப்படுவார்கள். சிலர் மதம் மாறிய அல்லது குலம் மாறிய திருமணம் செய்வார்கள். மூத்த சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் ஆகாமல் லைன் கிளியர் ஆகாமல் இருந்த இளவட்டங்களுக்கு ரூட் கிளியர் ஆகிவிடும். மனமுறிவு ஏற்பட்டவர்களுக்கு 2ஆம் திருமணம் நடக்கும். சிலருக்கு வரன் பற்றிய முடிவு எடுக்க முடியாமல் மனக்குழப்பம் இருக்கும். அடுத்ததாக கடகராசியினருக்கு. கடகராசிக்கு 7ஆம் 8ஆம் அதிபதியான சனி பகவான் தற்போது கோச்சாரத்தில் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். தனது 3ஆம் பார்வையால் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தையும் 11ஆம் பார்வையால் 6ஆம் இடமான ருண ரோக சத்துரு ஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். இதுவரை இருந்த மனக்கவலை உடல் நலக்குறைவு கடன் தொல்லை எல்லாமே விலகும். உங்களுக்கு நிதி நேர்மை நியாயம் போன்றவற்றை போதிக்கும் சனி பகவான் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எப்படியெல்லாம் வாழ்ந்தால் முன்ஜென்ம கர்மாவை கழித்து ஆன்மாவை சுத்தப்படுத்தி பிறவியற்ற நிலையை அடையலாம் என்பதை புரிய வைப்பார். சனி பகவான் மூலம் வாழ்க்கை தத்துவத்தை படிக்கப் போகிறீர்கள்.